Hey guys, V650 எல்லாரும் எப்படிங்க சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னும்போது வண்டியோட சேஃப்டிஸில் நம்ம பார்க்குறோம். லைக் சம் கார்டு போடுறோம், கிராஷ் கார்டு போடுறோம், அது போக ஏகப்பட்ட கஸ்டமைஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா வண்டியோட சேஃப்டினஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ரைடிங், நம்மளோட உடம்பையும் வந்து சேஃபாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் இல்லையா, பைக் ரைட் பண்ணும்போது மெயினாக. அப்படின்னும்போது இந்த மாதிரி சேஃப்டி கியர்ஸ் எல்லாருமே வாங்குவோம். ஸோ சேஃப்டி கியர்ஸ் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. லைக் நம்ம இப்போ நார்மலாக பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வண்டியில் போகிறதுக்கும் ஒரு சேஃப்டி கியர் போட்டு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கணும், ரைடிங் ஜாக்கெட் ஃபஸ்ட்டு வாங்கலாமா, இல்லை பேண்ட் வாங்கலாமா, இல்லை பூட்டுனா எப்படி நான் வாங்கணும், க்ளவுஸ் நான் எப்படி பார்த்து வாங்கணும், ஹெல்மெட் இப்போதைக்கு நான் என்ன மாதிரி வச்சிருக்கேன், எனக்கு வந்து வண்டி வாங்கும்போது ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் நான் வாங்கலாமா இல்லையா, ஸோ எப்பப்போ எனக்கு அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ஐடியாவும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் வண்டி வாங்கினோடனே எதில் வந்து ரைடிங் கேஸில் வந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற தெரியாமல் இருப்பாங்க, தெரியாமல் கூட வாங்கியிருப்பாங்க. நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது, அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் இந்த வீடியோ. நம்மளே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், அதுக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கொல்லிமலை ட்ரிப் வந்து நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் போதும். ஸோ எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரைடிங் க்ளவுஸ் போயிடலாம். ஸோ இந்த ரைடிங் க்ளவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு இந்த பிராண்ட் க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு 600 கிட்ட தாங்க வந்துச்சு. ஒரு 40-50 km/h ஸ்பீடு வரையும் இது ஓகேங்க. பட் ஒரு 100 km ஓட்டுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த க்ளவுஸ் வந்து சேஃப்டினஸ் இல்லை. நான் வந்து இன்னும் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். ஒரு நல்ல ரைடிங் க்ளவுஸ், ஒரு டே டைம் ரைடிங் க்ளவுஸ் வந்து பார்த்து தான் இருக்கேன். பட் என்னென்னா அது எல்லாமே ஒரு 2000-3000 ஸ்டார்டிங்கே 3000 அந்த ரேஞ்சில் வந்துடும் ஒரு ஃபுல் கவுண்ட்லெட் ஒரு ரைடிங் க்ளவுஸ் அப்படின்னும் போது. ஸோ அதனால தான் நான் அதை வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்னோட இந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நான் கோவாலாம் இதில் தான் இந்த க்ளவுஸ் போட்டு தான் ஓட்டிட்டு போனேன். ஸோ அதனால் சேஃப்டி அப்படிங்கிறது கம்மி தான். பட் எனக்கு இப்போ இருக்கக்கூடிய பட்ஜெட் அப்படிங்கிறனால சரி இப்போதைக்கு எனக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு தோணலை. அதனால இந்த க்ளவுஸ் வச்சு இப்போதைக்கு ஓட்டிட்டு இருக்கேங்க. ஸோ அவ்வளோதான் இந்த க்ளவுஸில். ஸோ நல்லாவே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு 60 km/h ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொடெக்ஷன் இதில் இருக்குது. கண்டிப்பாக அதை நான் இல்லைன்னே சொல்லலை. பட் ஒரு ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா இந்த க்ளவுஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸில் இது வந்துட்டு ஒரு வின்டர் க்ளவுஸ்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக லெதர் மெஷ் தான். ஸோ உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளன் லைனர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உள்ளார கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைனர் பார்த்தீங்கன்னா உள்ளன் டைப்பில் கிளாத் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் வந்து இது வின்டர் க்ளவுஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த வின்டர் க்ளவுஸ்னால இது வந்து வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் ஆகிட்டே ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து வின்டர் டைமுக்கு இது பெஸ்ட்டுங்க. இது நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ண மிஸ்டேக் இதுதான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸ் நான் வாங்கினது வந்து ஆஃபர் வந்துச்சுன்னு சொல்லி ராயல் என்ஃபீல்டோட ஷோரூமில் தான் வாங்கினேன். பட் எனக்கு அப்போ வந்து க்ளவுஸ் பற்றி ஐடியாவே இல்லை. சுத்தமாக எனக்கு வந்து க்ளவுஸ்னால் என்ன ஏதுன்னே தெரியாதா. நான் பாட்டுக்கு ஓகே க்ளவுஸ் ஒரு இது வந்து 2000-3000 சம்திங் வந்துச்சு. ஓ பரவாயில்லையே, நல்லாயிருக்கு, ஃபுல் ஹேண்டும் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் வாங்கிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இது வந்து ஒரு வின்டர் க்ளவுஸ், வின்டருக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் தான். ஸோ இந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் யூஸே பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம எங்கேயும் வின்டர் ரைடு எங்கேயா போகிறோமா, லடாக்கில் இன்னும் போகல. லடாக் இந்த மாதிரி போனோம்னா இல்லை நார்த் இந்தியாவில் நைட் டைம் கோல்டு வின்டர் அப்படின்னாக்கா இந்த க்ளவுஸ் தாராளமாக யூஸ் ஆகும். பட் இப்போ வரையும் எனக்கு இங்கே யூஸே ஆகலைங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் அது ஒரு ஜஸ்ட் எனக்கு தெரியாமல் நான் வாங்கினது தான். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வின்டர் க்ளவுஸு, ரெயின் க்ளவுஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து அந்தந்த பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணணும். டே டைமுக்கு நீங்கள் வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர் மெஷ்ஷு, சிந்தட்டிக் லைட்டாக, அதாவது லெதர், சிந்தட்டிக், ஏர் மெஷ் இதெல்லாம் கலந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது நீங்கள் பார்த்தாலே தெரியும், டே டைம் ரைடிங் க்ளவுஸாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ளவுஸை நீங்கள் வாங்க. நான் அதை வாங்கியிருக்கலாம் அந்த காசை போட்டு, பட் எனக்கு தெரியாமல் போயிடுச்சுங்க. ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதான். ஸோ வந்து க்ளவுஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஹெல்மெட் பார்த்துடலாம். ஸோ ஹெல்மெட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட், இந்த பிராண்ட் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட். எனக்கு வந்து மாடலர் டைப் பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த மாடலர் ஹெல்மெட் வாங்கினேன். அதாவது இந்த மாதிரி ஓப்பனாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு இந்த ஹில்ஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஓப்பன் பண்ணி காற்று நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெயினாக இந்த மாதிரி டைப்பில் வாங்கினேன். பட் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து கம்ப்ளீட்டாக வாங்கினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி மாடலர் டைப் வாங்கினாலும் சரி, இது வந்து டூரிங்க்கு ஓகே, டூரிங்க்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃபுல் ஃபேஸாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா தான் டூரிங் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சு ஓட்டுங்க, தப்பே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்துட்டு இந்த ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் எப்போ வாங்கினேன் பார்த்தீங்கன்னா அதே தான் ஒரு 2020 கண்டிப்பாக நான் எப்போ நான் இன்டர்செப்டர் எடுத்தனோ அப்போ தான் வந்து ஃபுல் ஃபேஸ்க்கே நான் அப்கிரேட் ஆனேன். கிளாசிக் 350 வச்சிருக்கிற வரையும் நான் ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் தான் போட்டேன். அது தமிழ்நாடு ரைடு ஃபுல்லாமே போயிருக்கேன். எல்லா இடத்துக்கும் கேரளா எல்லாமே சுற்றுனது ஃபுல்லாமே இந்த ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சு தான் போனேன். ஆனால் அந்த வண்டி அந்த டயத்தில் எனக்கு அந்த ஹெல்மெட்டே போதுமானதாக இருந்துச்சு. எப்போ நான் இன்டர்செப்டர் வாங்கினோனோ அப்போ தான் வந்து ஒரு ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடே வந்து ஈஸியாக என்னால் போக முடிஞ்சு. அப்போ வந்துட்டு எனக்கு இந்த ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து ரொம்பவே வந்து லைக் இன்கன்வீனியன்ஸாக தான் இருந்துச்சு. விண்ட் ரொம்ப பிளாஸ்ட் இருந்தது, இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ தான் யோசிச்சு சரி ஓகே
ஓகே இப்போ எனக்கு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அப்கிரேட் பண்ணேன். ஸோ நீங்கள் வாங்குறது உங்கள் இஷ்டங்க. எடுத்தோன்னே நீங்கள் ஃபுல் ஃபேஸ் வாங்கினாலும் ஓகே, இல்லை ஆஃப் ஃபேஸ் வச்சிருந்தாலும் ஓகே. ஏன்னா இப்போ வந்து வண்டி வாங்கும் போதே உங்களுக்கு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் அடுத்து எப்படியும் நீங்கள் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் தான் வாங்குவீங்க. ஸோ ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வாங்கும்போது ஒரு நல்ல பிராண்டாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் வாங்கிக்கோங்க. போட்டு பாருங்கள். சின் வந்து லைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கணும். ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தால் வலிக்கும். ஸோ கொஞ்சம் இப்படி பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் இந்த ஹெல்மெட்டோட டீலிங். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ டூரிங் எல்லாமே இதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். சிட்டியில் ஓட்டுறேன்னா என்கிட்ட ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் இருக்குது. நான் அதை தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்மளோட ரைடிங் ஜாக்கெட் போயிடலாம். ஸோ ரைடிங் ஜாக்கெட் இது வந்து 2016 நான் வாங்கினேன். அப்போ நான் வாங்கும்போது 7720 நினைக்கிறேன். எஸ், 7720 சம்திங் வந்துச்சு இந்த ரைடிங் ஜாக்கெட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 ப்ரொடெக்டரோட இருக்கும். ஸோ லெவல் 1 ப்ரொடெக்டர்னால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. அதுதான் லெவல் 1 ப்ரொடெக்டர். ஸோ இந்த லெவல் 1 ப்ரொடெக்டர் ஓகே, நல்லா தான் இருக்குது. நாட் பேட். எனக்கு இப்போ வரையும் இந்த ரைடிங் ஜாக்கெட் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரிஃப்ளெக்டரோடு இருக்குது. இதிலே வந்து ரெயின் லைனர், வின்டர் லைனர் எல்லாமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து இந்த ஜாக்கெட் வரும்போது பார்த்தீங்கன்னா ரெயின் லைனர் உள்ளார போடுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் கஷ்டம்னா ஜிப் திறந்து இந்த ரெயின் லைனர் உள்ளார ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் கோட் மாதிரி ரெயின் லைனர் வந்துருச்சு. அது ஒரு 900 சம்திங் வரும். நான் அது இன்னுமே வாங்கலை. ஏன்னா ரெயின் லைன் உள்ளார தானே, அது அப்புறம் போட்டு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால அதை வாங்காமல் வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த இது இருக்குது வித் லெவல் 1 ப்ரொடெக்டர் தான். பட் எனக்கு இதே போதுங்க. அது வாட்டுக்கு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. சில இங்கே வந்து ஸ்லீவ், இங்கே ஒரு பாக்கெட்ஸ் இருக்கும் கீ செயின் வைக்கிறதுக்கு. உள்ளார ஒரு சின்ன பாக்கெட் இருக்கும். சைடில் 2 பாக்கெட்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. அதில் வந்து க்ளவுஸ் எதானா வச்சுக்கலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபுல்லாமே ஷோல்டர், இங்கே ஃபோர் ஆர்ம்ஸு, பேக்கு இடத்துல வந்து ப்ரொடெக்டர்ஸ் இருக்குது. இப்போ வந்து செஸ்ட்டுக்கும் சேர்ந்துலாம் வந்துருச்சு. நிறையவே அப்கிரேட் ஆயிடுச்சுங்க. நான் இது வாங்கினது 2016. அப்போ வந்து இதுதான் வந்து ஒரு ரைடிங் ஜாக்கெட்டாக வித்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இதை விட என்ஹான்ஸ் பண்ணி நிறையவே வந்துருச்சு. உங்களுக்கு நீங்கள் பார்த்து கூட வாங்கிக்கலாம். நான் வாங்கும்போது இப்போ 7000, இப்போ வந்து 4000க்கே வந்து ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் வந்துருச்சு. விச் இஸ் ஒரு நல்ல டீல் தான் இல்லைங்களா? அதே மாதிரி லெவல் 1க்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்ப வந்து ஹார்டாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இது லெவல் 2. இந்த ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வாங்கினேன். ஸோ லெவல் 2 தான். ஸோ இந்த ப்ரொடெக்டரை பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஈஸியாக ஸ்குவீஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபோம் டைப் மாதிரி இருக்கும். பட் இம்பாக்ட் நல்லா தாங்கும். ஸோ அதுதான் வந்து லெவல் 2ல் வந்து ஒரு பெரிய என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ எனக்கு அதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக நாலேஜ் இல்லைங்க. பட் வந்து லெவல் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ப்ரீத்தபிள் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இம்பாக்ட் தாங்குற இடத்துல கண்டிப்பாக அது தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஈஸியாக வந்து ஃபோல்டபுளாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து லெவல் 2 வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதாங்க. ஸோ இந்த ஜாக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த ஷேட் எல்லாமே போயிடுச்சு. லோகோ இதெல்லாமே ஷேட் போயிடுச்சு. கொஞ்சம் கலர் லைட்டாக மாறின மாதிரி இருக்கும். பிளாக்லேருந்து லைட்டாக டேன் ஆன மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இந்த பிளாக் கலருக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோங்க 7 இயர்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு இல்லையா? 7 to 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 8 இயர்ஸ் ஜாக்கெட் நான் இனிமேல் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ இன்னுமே இதான் யூஸ் பண்ண போகிறேன். அன்லெஸ் இதில் ஏதாவது டேமேஜ் ஆகி கிழிஞ்சு அப்படி போனால் மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அது வரையும் இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும்ட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ரைடிங் பேண்ட் அதே தான். நான் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. இதில் பார்த்தீங்கன்னா சைட் ஜோப்ஸ் இருக்குது மெயின். அதனால தான் வாங்கினேன். இந்த கார்கோ பேண்ட் மாதிரி இங்கே சைட் ஜோப்ஸ், இங்கேயும் வந்து மெயின் ஜோப் இருக்கும். அது போக வந்து வெல்க்ரோ ஸ்ட்ராப் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வருங்க, சைடில் வரும். அது போக நீல வரும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி வந்துடும். அது போக இன்னொரு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இங்கே டெயில் போன்னு சொன்னாங்க. நம்ம ஸ்பைனல் கார்ட்லேருந்து எண்ணில் வர டெயில் போன் கிட்ட இங்கே ப்ரொடெக்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிராண்ட் பட்ஜெட்டில் நான் பார்த்தேங்க. ஒரு 7000க்குள்ளே பார்த்தேன் அப்படின்னும்போது இந்த பிராண்டில் தான் வந்துட்டு இந்த டெயில் போன் ப்ரொடெக்டரோட அது போக ரெயின் லைனரும் வந்துடும். அப்புறம் வின்டர் லைனரும் வந்துடும். ஸோ 3மே வந்துருங்க. ரெயின் லைனர் இதுக்கு மேலே போடுறது, இந்த பேண்ட் போட்டு அதுக்கு மேலே இப்படி இழுத்து அது நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ அது அப்படியே போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் இந்த ப்ரொடெக்டர் மெயினாக இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிப் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிப்பு தெரியுதா? இந்த ஜிப் வந்து இந்த ஜாக்கெட்டோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் பார்க்கும்போது ரைடிங் பேண்ட் ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு பேண்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜிப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம ஜாக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிப் இருக்கா? ஸோ இந்த ஜிப்பும் அதுவும் வந்து நல்லாவே மேட்ச் ஆகும். ஒரே மாதிரி ஜிப் தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இது ரெண்டும் வேறு பிராண்டு தான். பட் அந்த மாதிரி யூனிவர்சலாக கொடுத்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ ஒரு பிராண்ட் டு பிராண்ட் வந்து அது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். ஸோ இங்கேயும் வந்து ஜிப் அது இருக்கிறபோது கனெக்ட் பண்ணிக்குவேன். ஸோ அது ஒரு ஃபுல் சூட்டாகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் டெயில் போன் ப்ரொடெக்டரோடு நான் வாங்கினேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. ஸோ அதான். அப்புறம் ஜோப்ஸ் எக்ஸெட்ரா இதனால தான் மெயினாக வாங்கினேன். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல பட்ஜெட்லேயே கிடச்சிது. ஒரு 6600 700 எனக்கு கிடச்சிது இந்த ரைடிங் பேண்ட். அதுக்கப்புறம் மெயினாக இந்த பால்கல்வா இது வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஃபுல்லாக ஹெல்மெட்டுக்குள்ளே இது ஃபுல்லாமே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா முடி அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ வின் ஐஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அப்படி இது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கார்ஃப் கூட வாங்கிக்கலாம். இது உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாமே ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்கார்ஃப் மாதிரி இருக்கும். இது ஒரு 30 ரூபீஸ் என்னமோ தான் வரும். இது ஒரு 4-5 வாங்கிக்கோங்க. நான் இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 போட்டுக்குவேன். தலைக்கும் அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேஸுக்கும் போட்டுருவேன். ஹெல்மெட் போட்டுக்குவேன். நல்லாவே இருக்குங்க. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நெக்ஸ்ட் ரைடிங் பூட்ஸ் போயிடலாம். நான் அதான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் பூட்ஸ் பிடிக்கும். அதனால இதை
எடுத்தேன். இது வந்து ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் எனக்கு வந்து ஆஃபரில் கிடச்சிது. அதான் 40% ஆஃபில் ஒரு 5000 சம்திங் வந்துச்சு. இது ஒரு 3000 சம்திங் வந்துங்க. ஒரு 8000 சில்லற 9000 ஒரு கிட்ட வந்து இது ரெண்டும் நான் வாங்கினேன். வாங்கி இந்த க்ளவுஸு கூட பிரச்சனை இல்லைங்க. பட் என்னாச்சுன்னா ரைடிங் பூட்டு எல்லாம் உதிர்ந்து வந்துருந்துச்சுங்க. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சில யூடியூபர்ஸும் போட்டிருந்தாங்க லெதர் பூட்ஸ் இந்த ஆஃபரில் வாங்கினது எல்லாமே. எஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே இந்த அடியில் இருக்கிறது எல்லாமே உறிஞ்சு வந்துருச்சு. இந்த லெதருமே பார்த்தீங்கன்னா இன்னும் பிஞ்சுறதுல இழுத்து அப்படியே பிஞ்சு வருது. பட் வந்து மெட்டீரியல் வந்து டீக்ரேட் ஆகலை. அவுட்ரு கூடி ஷெல் அந்த லெதர் லேயர்லாம் தான் டீக்ரேட் ஆயிடுச்சு. ஏன்னா லெதர் பொறுத்த வரையும் அதுக்கப்புறம் தான் எனக்கும் இது தெரிஞ்சு. இதெல்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் எனக்கும் தெரிய வந்தது. என்னென்னா நீங்கள் லெதர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கி ஒரு 1 இயர்க்குள்ளே நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஷோரூமில் அப்படியே வச்சுருப்பாங்க, டிஸ்பிளேக்காக வச்சுருப்பாங்க. அதனால தான் வந்து பழைய ப்ராடக்ட்னால தள்ளி விட்றாங்க ஒரு ஆஃபர் ரேட்டுக்கு. நம்மளும் அதை வாங்கிடுறோம். வாங்கி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த டைத்தில் இந்த லெதர் எல்லாமே டீக்ரேட் ஆகி போயிடுதுங்க. ஸோ எனக்கு வந்து இது தெரியாமல் போயிடுச்சு. இல்லாட்டி நான் கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டேன். வெயிட் பண்ணி நான் புதுசாக வாங்கியிருப்பேன். ஸோ நான் லெதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கி அப்பப்போ யூஸ் பண்ணணும், பாலிஷ் பண்ணணும், கண்டிஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த லெதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டீக்ரேட் ஆகும் ஈஸியாக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒராசோ பூட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. அதை நான் சொல்கிறேன் என்னன்னா ரைடிங் பூட்ஸ் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் போட்டு ஒரு 1/2 hour நடங்க. அட்லீஸ்ட் யூஸ் பண்ணலனாலும் அந்த பூட்டை போட்டு 1/2 hour நடங்க. இல்லைனா ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. ஒரு 15 days ஒன்ஸ் அந்த ரைடிங் பூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படியே எடுத்து வைக்காதீங்க. மாதக்கணக்கில் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லெதர் எல்லாமே டீக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெதர் வந்து எப்போவுமே ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு யூசேஜ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே எடுத்து சும்மா ஷெல்ஃப் லைஃப் மாதிரி அப்படியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து டீக்ரேட் ஆகும். அப்பப்போ பாலிஷ் போட சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பண்ணாதாங்க லெதர் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் எனக்கு தெரியாமல் வாங்கி இதாகிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் தூக்கி போடலான அளவுக்கு போயிடுச்சு. சரி தூக்கி போட்டுடலாம். பட் இருந்தாலும் சரி ஒரு செருப்பு கடையில், லோக்கல் செருப்பு கடையில் கொடுத்து அப்படி ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஓகே ஃபைன். பட் பார்க்க கொஞ்சம் கேவலமாக இருக்கும்னு வைங்களேன். ரைடிங் பூட் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். பட் சரி பொறுமையாக அப்கிரேட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் இது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு புரியுது தான் ரைடிங் பூட்ஸ் வந்து ட்ரிப்புக்கு அப்படின்னு எதாவது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ரைடிங் பூட்ஸாக பார்த்துவாங்க. முடிஞ்சளவுக்கு இப்போ வந்து லெதர் இல்லாமல் லைக் சிந்தட்டிக்லேயே வருதுன்னு நினைக்கிறேன் ரைடிங் பூட்ஸு. அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெதராக இருந்ததுன்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ரைடிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த ஹைட்ரேஷன் பேகு வித் பிளாடரோட. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம எல்லா இடத்துலையும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது தண்ணி பாட்டில் எடுத்து குடிக்க முடியாது. இந்த வாட்டர் பாட்டில் எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறது எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி பிளாடர் வந்து நம்ம பேக்காட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாடர் இருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணி நம்ம இதில் வந்து வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து வெறும் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நம்ம இந்த எலக்ட்ரோலைட்டு வேறு ஏதாவது ஜூஸு இதெல்லாம் போட்டு பண்ணிங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து பாக்டீரியல் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குவாமா. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒன்லி வாட்டர், வேறு எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு pH நியூட்ரலாக இருக்கக்கூடிய வாட்டர், அதாவது ஒரு மினரல் வாட்டர், ஜஸ்ட் ஒரு வாட்டர், அவ்வளோதான். பியூரிஃபைடான ஒரு வாட்டரை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி நாஜில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டஸ்ட் கேப் இருக்கும். இந்த மாதிரி டஸ்ட் கேப் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. நான் வாங்கினது இந்த மாதிரி டஸ்ட் கேப் இருந்தது. ஸோ இதை வந்து இப்படி ஸ்க்வீஸ் பண்ணோம்னா ஓப்பன் ஆகுதா, அப்படியே பண்ணி உறிஞ்சோம்னா தண்ணி வருங்க. ஸோ அதுதான் இந்த செட்டப். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ஒரு 3000 2000 அப்படின்லாம் வருது. 3000 4000லாம் வந்துச்சு. நானும் என்னடா பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா கிடச்சி. என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் இந்த பேக் மட்டும் தனியாக, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேக் மட்டும் பார்த்தீங்கன்னா 700 வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பிளாடர் மட்டும் சரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பிளாடர் தனியாக வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கார்பனான ஒரு பிராண்டு. ஸோ அதில் வந்து இந்த பிளாடர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 700 சம்திங்கில் வித்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா 1500 முடிஞ்சு. பட் இதே நான் வந்து ஒரு ஹோல் பேக்கேஜாக பேகு ப்ளஸ் பிளாடரோடு அப்படி சேர்த்து வாங்கினேன்னா குறைஞ்சது 2500 இல்லாமல் வராதுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சரி ஓகேன்னு சொல்லி தனித்தனியாக ஆர்டர் போட்டேன். தனித்தனியாக போட்டு அப்படியே செட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு சின்ன ஹேக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிளாடர் இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரைடிங் கியர்ஸ் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இது போக வேறு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கிடச்சிருந்தாலும் அதுவும் நீங்கள் சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் கண்டிப்பாக பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரைஸ் கேல்குலேஷன் போயிடலாம், எவ்வளோ ஆச்சு அப்படின்னுங்கிறது. ஸோ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக அமௌண்ட் எல்லாமே நான் சொல்லிடுறேன். அது வச்சு உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோங்கிறது நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஒரு 1500 வந்தது.
7700 சம்திங் வந்தது. இது வந்து 6600 சம்திங், இது ஒரு 600. இந்த க்ளவுஸ் இது ஒரு 3000 சம்திங் வந்தது. இந்த ரைடிங் பூட்ஸ் வந்து ஒரு 5000 சம்திங் வந்தது. இந்த ஹெல்மெட் ஒரு 5500 வந்ததுங்க. ஸோ வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியல. இப்போ டோட்டல் அமௌண்ட் இப்போ நான் போடுறேன். ஸோ இதுதான் டோட்டல் அமௌண்ட். ஸோ இதுக்காக நீங்கள் உடனே ப்ரோ இவ்வளோலாம் வாங்கி தான் போகணுமா அப்படிங்கிறது சத்தியமாக இல்லைங்க. நான் வந்து இப்போவும் சொல்கிறேன், நான் வந்துட்டு வெறும் ஹெல்மெட்டு, ஒரு ஜிம் க்ளவுஸு, நான் இப்போ ஜிம் பண்ணுறதுக்கு ஜிம் க்ளவுஸை மட்டும் போட்டுட்டு நான் தமிழ்நாடு ட்ரிப் ஃபுல்லாக அடித்தேங்க. ஸோ அவ்வளோதான், எனக்கு வேறு எதுவுமே இல்லை. ஜீன்ஸ் பேண்ட்டு ஷூவை மட்டும் போட்டுக்கிட்டு போயிட்டு வந்தேங்க, அவ்வளோதான். ஸோ அப்படிங்கும்போது ரைடிங் கியர்ஸ் போட்டு தான் ஓடணும் அப்படின்னு இல்லை, அப்படி தான் ஓட்டவே முடியாது. ஓட்டுங்க, சேஃபாக இருக்கணும் அப்படின்னும்போது கொஞ்சம் ரைடிங் கியர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் ட்ரிப் போகிறது போயிட்டே வாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் பார்த்து ஓட்டுங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா பைக்கில் போகும்போது ரொம்பவே சேஃப்டி ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஹெல்மெட் அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் ஹெல்மெட்டாக இருந்ததுன்னா ஓகே. அடுத்தது க்ளவுஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் அண்ட் க்ளவுஸ், இந்த மாதிரி சொன்னல ஒரு 600 க்ளவுஸ்லேருந்து ஆரம்பிங்க போதும். அதுக்கப்புறம் ரைடிங் பூட்ஸுக்கு வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ரைடிங் ஷூஸ் ஒன்று வுட்லேண்டில் ஒரு ஷூஸ் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்னக்கூடிய இந்த ஃபேக்ட்ரி பூட்ஸ் இருக்கு இல்லையா, ஒர்க்கிங் பூட்ஸ், அதெல்லாமே கிடைக்கும். ஒரு 500 1000 கிடைக்கும். அது ஒன்று அட்லீஸ்ட் நீங்கள் அதை வாங்கியாவது ஓட்டுங்க, தப்பே இல்லை. அதுக்கப்புறம் ஜீன்ஸ் போட்டுக்கோங்க. ஜீன்ஸ் போட்டுட்டு ஜீன்ஸ்லேயே வந்து இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 4000லேயே வந்து ரைடிங் ஜீன்ஸோட அந்த சேஃப்டி ப்ராடக்ட் வந்து ஜீனோட போட்டெல்லாம் வருது. நீங்கள் அதுவும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரைடிங் பேண்ட்டு நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஆர்டரில் வந்துடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஹெல்மெட் ஏதோ ஒரு ஹெல்மெட், க்ளவுஸ், ரைடிங் பூட்டுக்கு பதிலாக ஷூவோ ஏதோ ஒன்று இருந்தேன்னா ஓகே. அதுக்கடுத்து ஜாக்கெட் போய்க்கோங்க, ரைடிங் பேண்ட்டு கடைசியாக வந்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் வைஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இது போக சில ஹேக்ஸ் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ப்ரோ நான் இந்த மாதிரி வாங்கினேன், எனக்கு ரைடிங் ஜாக்கெட்டில் நான் இந்த மாதிரி ஸ்பெக்கோடு இருக்கும்போது வாங்கினேன், இல்லை இது தனியாக வாங்கி அது தனியாக வாங்கினேன், ப்ரொடெக்டர்ஸ் தனியாக வாங்கி ஜாக்கெட் மட்டும் தனியாக வாங்கினேன், இந்த மாதிரி எதாவது இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட். ஹேவ் அ கிரேட் டே. பை. என்ஜாய்.